திரைப்பட இயக்குனர் சங்கத்துல உறுப்பினர் ஆயிட்டீங்களா? ஆயிரணும். நாளைக்கு ஆள் அனுப்பி கரெக்டா நம்ம ஒவ்வொருத்தையும் சொல்றேன். சங்கத்துல சேர்ந்துட்டீங்கன்னா சங்கம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னா உங்களுக்கு வந்து நிற்கும், இல்லைன்னா கஷ்டமாயிருக்கும். அதனால அவரையும் நடிகர் சங்கத்துல உறுப்பினராக்கிங்க, நீங்க இயக்குனர் சங்கத்தில் உறுப்பினராக்கிங்க. அடுத்து தொடர்ந்து இந்த சிறிய திரைப்படங்கள்லாம் வந்து இந்த வருடம் மிகப்பெரிய வெற்றிகளை நீங்க பயப்படவே வேண்டாம். பெரிய பெரிய மெகா பட்ஜெட் படங்களை விட குறைந்த செலவில் எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் எல்லாம் வெற்றி படங்களாக ஆயிருக்குன்னா நம்ம ரசிகர்கள் வந்து எவ்வளவு அழகான ரசிகர்கள், நல்லதை ரசிக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பான ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்று மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நல்ல படங்கள், நீங்க சொன்னீங்க இந்த கண்டென்ட் ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த கண்டென்ட் நிச்சயமா ஜனங்களுக்கு ரீச் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த படத்துல எனக்கு என்ன தோணும், இந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆகும், எல்லாரும் பரபரப்பா பேச வைக்கக்கூடிய ஒரு படமா இது மாறும்னு எனக்கு தோணுது. தோன்றுத சொல்றேன். இறைவன் அதுல இந்த திரைப்பட தயாரிப்பாளர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் இது நடித்திருக்கிற அனைத்து நடிகர் நடிகைகளும் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும், உங்கள் பாராட்டுகளை பெற வேண்டும். எங்கள் சகோதரர்கள் நல்ல விஷயத்தை வேகமா கொண்டு போய் சேர்த்துருவாங்க. நம்ம நண்பர்கள் இல்லாத சில ஊடகங்கள் தப்பா கொண்டு போய் சேர்ப்பாங்க, வேற விஷயம், அதை பத்தி எல்லாம் கவலைப்படாது. சோ நம்ம நண்பர்கள் நிச்சயமாக உங்களை வாழ்க வாழ்க என்று வாழ வைக்கத்தான் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கும் எனக்கு நன்றி செலுத்திக் கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாழ்க வெல்க எக்ஸ்ட்ரீம்.